அஜித்தை பார்த்தா போதுன்னு கோசம் வந்திருக்காரு. கடவுளே கடவுளே அஜித் அவ்வளவுதான். தரிசனம் கிடைச்சா போதும், தலை தரிசனம் கிடைச்சா போதும். படம் பார்த்தேன், போய் பார்த்தா மண்டை பிச்சுக்கிட்ட படமா இது வாயில வருது. 10 பேர்த்த அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு காமன் மேனை எந்த அளவுக்கு ஒரு ஒய்ஃபை லவ் பண்ணுறாந்த விஷயம் இல்லை. விடாமுயற்சி படம் தமிழகமெங்கும் உலகமெங்கும் ஒரு தியேட்டர் விடாமல் எல்லா தியேட்டர்லையும் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் தலையோட வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது, அஜித் வாழ்க விஜய் வாழ்க. ஸோ நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லியும் ரசிகர்கள் இவ்வளோ பெரிய பேனர் வச்சு வராங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த படம் இன்னும் பார்க்கல, நான் மூட்டத்தோட ஆள். இந்த போனதான் பார்க்கணும். நல்லா படம்னா கெத்து தான். தலையை உங்களுக்கு எதனால் பிடிக்கும்? என் உயிரே அதனால தான். இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 2-3 டைம் பார்த்தா புரியும், என்னன்னு புரியும். படம்லாம் சூப்பருங்க, வெறித்தனம். படம் பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் தான் வேறு மாதிரி. ஒய்ஃபை காப்பாற்றணுன்னா எந்த லெவலுக்கு வந்து துடிக்கணும்னா துடிச்சிட்டு போய் காப்பாற்றணும், அதுதான் விஷயமே. தலைவர் படம் பார்த்ததுல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? படம் மூலியமா படமே புரியலைங்க. ஆமாங்க, படம் பார்த்தேன், போய் பார்த்தா மண்டை பிச்சுக்கிட்ட படமா இது வாயில வருது. என்னால் சொல்ல முடியல. தரமான படம் கண்ணு. அஜித் ஃபேனில் எல்லா விஜய் ஃபேனில் எல்லா ஃபேனும் பார்க்க வேண்டிய தரமான படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் கண்ணு. ஆனால் இப்போ சொல்லிட்டு போகிற படம் பார்க்கும்போது தலையெல்லாம் பிச்சுக்குதா பார்க்கறதுக்கு பார்த்தா குளிக்காமல் வந்திருக்கலாம். வெறி தனக்கண்ணா 4 வருஷம் வெயிட் பண்ண பார்த்தியா. தரமான சம்பவம் தம்பி, தரமான சம்பவம். படம் செம்மையா இருக்குது. தலை படம் தான் பக்கம் மாசு. தலை படம் இந்த மாதிரி யாரும் பார்த்தது இல்லை. படம் சிறப்பா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணா எதிர்கட்சிக்காரங்க அதனால தலை நல்லா நடிச்சிருக்காரு. ஓகேவா? கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குறாங்களே, அதனாலதான் அஜித் ஹாலிவுட் கதாநாயகங்கிறாங்க. தமிழ்நாட்டு கதாநாயகன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அஜித் தான். நீங்க தமிழ்நாட்டு நடிகரை வச்சுக்கலாம், ஹாலிவுட் நடிகரை வச்சுக்கலாம். அதனால அவரு ஹாலிவுட் நடிகருங்கிறது தமிழ்நாட்டு நடிகர் எல்லாம் ஒண்ணுதான். இது ஹாலிவுட் படம் தான், தமிழ்நாட்டு படங்கிறது தமிழ்நாட்டு படம் வச்சுக்கிட்டு. அஜித்ங்கிறது ஒரு நல்ல மனிதன். நாங்க அஜித்துக்கு வந்து படம் பார்க்கணும்னா ஒரு நல்ல மனிதருக்காக நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு நல்ல மனிதர், அவருக்காக நாங்க எல்லாம் இருக்கிறோம். ஒரு காமன் மேனுக்கான லவ் ஒரு விஷயம் தான் இது. இதில் வந்து 10 பேர்த்த அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு காமன் மேனை எந்த அளவுக்கு ஒரு ஒய்ஃபை லவ் பண்ணுறாந்த விஷயம் இதில். சலாரு கேஜிஎஃப்லாம் பார்த்துட்டு 10 பேர்த்த அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு காமன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு பிரிவினை வருதா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒய்ஃபை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், அதுக்காக என்ன ரிஸ்க் எடுக்கிறான் தான் அந்த படம். இல்லை பேர் 10 பேர் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நினச்சிருந்தா அவர் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். 100 பேர்த்த அடிச்சிருக்கலாம். இன்ன வரையுமே அந்த படத்தில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, யாரையுமே அவர் கொல்ல மாட்டாப்புல. கையில் கன் இருந்து ஒரு ஆள் கொல்ல மாட்டாப்புல. ஒரு உமனை கூட கொல்ல மாட்டாப்புல. ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது நம்ம ஒரு காமனான படமாக தான் எடுத்துக்குமே தவிர பெரிய ஹீரோஷம்லாம் எடுத்துக்க வேணாம். நல்லா இருங்க, வாழுங்க. ஆனால் அதுலேயும் ஒரு டைலாக் இருக்குது, நீங்கள் தன்மையோடு வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழுங்க, அவ்வளோதான். எந்த விஷயத்துலையுமே ஃபஸ்ட் ஹாஃபில் வரையுமே யாருமே காயப்படுத்தாத அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போணுச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரையுமே சின்ன தீ தான். நான் லவ் பண்ணுற பொண்ணு எந்த பிரச்சனையில் இருக்கா, நான் போய் பார்க்குறேன்,
சொத்தே போனாலும் பரவாயில்ல, கடைசியாக ஒரே வார்த்தை தான், ஐ லவ் யூ, அவ்வளோதான். இதுதான் அந்த படமே. எல்லாமே அஜித் ஹீரோவே கிடையாது. அந்த ஒரு 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 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாருன்னு வச்சுங்களேன், இப்போது ஒரு ட்விஸ்ட்டு தான், நமக்கு யார் வில்லன்னு தெரியாது. திரிஷா அவங்கள இவங்க அப்படின்னு பண்ணுறதோட ஒரு ஸ்டேஜில் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல நம்ம ஒரு பாயிண்டில் நின்னதால தான் கதை ஓடுனுச்சு. ரெண்டாவது விஷயம், ஹீரோ வந்து அஜித் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் தான் ஹீரோ. ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையுமே அஜித்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹோலாக ஃபோக்கஸ் பண்ணாப்புல. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, கதைக்கலையுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சீன்லேயுமே இவங்களாம் அவங்களாங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்தமே தவிர பெருசாக ஒருத்தர் மட்டுமே பாயிண்ட் ஆஃப் பண்ணலாம் பார்க்க கிடையாது. ஆரவு, அர்ஜுனோட கடைசி தேரிக்கைங்கிற லியோ மாதிரியே இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் ஜோனில் கூடமே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் ஒய்ஃப் எங்கேன்னு தான் கேட்குறாரு, உன்னை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறாப்புல. ஸோ இது ஒரு காமனான படம், நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃப் மட்டும்தான் இந்த படமே. அஜர்பைஜானில் எடுத்ததே ரொம்ப ப்ளஸ்ஸு. அது இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆடியன்ஸில் கொடுத்ததே ரொம்ப வித்தியாசமான ஒன்று. வேறு எந்த படத்தில் இருக்குமா? வந்தால் சந்தோஷம்தான், வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நான் இன்ன வரையுமே சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மிச்சம் எல்லா பாட்டுமே நாங்கள் என்ன நடக்க போகுன்னு தான் பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம் லேக் இருந்துச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லேக் இருந்துச்சு. அந்த லேக் அப்புறமே ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ பெரிய பில்டப்லாம் இல்லை, ரொம்ப நார்மலான அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பில்டப் என்னென்னா அந்த லவ் சீன்ஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு, இந்த வே ஆஃப் லவ், அவங்க எப்படி ஒரு ஒய்ஃபை அவங்க லவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தான் விஷயமே. கடைசி வரையுமே அந்த லவ் விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க. அதுதான் அந்த படம். பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒன்றும் புரியல, லாங்குவேஜ் புரியல. செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா போயிடுது. பஸ் ஸ்டாப்பில் வந்து தூங்க வந்துருச்சு எங்களுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படம் தான் ஓடிட்டு இருந்தது, அது புரியல, அவ்வளோதான். லாங்குவேஜ் புரியல, ட்ரான்ஸ்லேஷன் வருது, டக்குன்னு ஓடிடுது, அதனால் நான் படிக்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் படம் சூப்பராக இருக்குது. விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. தலைவரோட அஜித்தோட போங்க அஜித்தோட விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி தான். நீங்கள் பார்க்கணுன்னா படத்தை வந்து நேரில் வந்து பாருங்கள், அந்த மாதிரி அருமையாக இருக்குது. இப்போ அண்ணன் வந்து படத்துக்கு இப்போ தான் போகிறாப்புல, அண்ணன் சொல்லுவாப்புல. சொல்லுங்கண்ணா, படத்துக்கு இப்போ தான் போகிறீங்களா? நான் இப்போ தானே போகிறேன். பாருங்கள், படம் வந்து அருமையாக இருக்குது. கொஞ்சம் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் புரியாது, நல்லா புரிஞ்சுங்க. லாங்குவேஜ் புரியாது, கொஞ்சம் புரிஞ்சுங்க. கூட்டத்தில் போய் பார்க்குறீங்க, கற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் தமிழ் டைட்டில் போடுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்கண்ணா. ஏன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க, என்ன புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. படம் ஹாலிவுட் படத்து லெவலில் இருக்குது. ஹாலிவுட் படம் தான் நினச்சிக்கோங்களா நீங்கள். இப்போ ஒரு ஹாலிவுட் படம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கங்க. நான் அவரை பார்க்க தான் படமே பார்க்க வரேன். கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவரை பார்க்க தான் வரீங்க? ஆமாம், கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அண்ணன் வந்து அலையை பார்த்தா போதும், அஜித்தை பார்த்தா போதுன்னு கோசம் வந்திருக்காரு. படத்துலேருந்து அவர் ஹீரோவாக இது அமர்காலம் படத்துலேருந்து தலைக்கு நான் ஃபேனாக இருக்கிறேன். ஏன் அதான் நான் பின்னால் அஜித்து கடவுளே, அஜித்து கடவுளே, அவ்வளோதானா? போய் படத்தை பாருங்க. அஜித்து கடவுளே, அஜித்து கடவுளே. தம்பி வந்து ரிவ்யூ கொடுங்க வாங்க. படம் பார்த்துட்டீங்களா? வாங்க படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுங்க வாங்க. என்ன படத்தை பார்த்தீங்க, என்ன புரிஞ்சது புரியல, வாங்க சொல்லுங்க வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது வாங்க, தெரியாது சொல்லுங்க. வா தம்பி சொல்லுங்க. படம் புரிஞ்சது புரியலண்ணா, தலையை பார்த்தா போதுண்ணா. கடவுளே அஜித், அவ்வளவுதான். தரிசனம் கிடைச்சா போதுண்ணா, தலை தரிசனம் கிடைச்சா போதுண்ணா. அவ்வளவுதான் தம்பி. ஐயா எல்லாம் பாத்துங்க, முன்னாடி பால் அபிஷேகம் பண்ணிருக்கண்ணா. உண்மையாலுமே தானா, ஒண்ணுமே நோ, தலையை பார்த்தா போதுண்ணா. அவ்வளவுதான் தம்பி. பேனர் அடிச்சிருக்கிற நிறுத்தறதா ஒரு ப்ரூஃப் காட்டணும் தம்பி. அது அவ்வளவு தூரமான இருந்து பண்ணும். நான் ஒரு பார்க்கலைனாலும் சரி, பார்த்தாலும் சரிண்ணா, நான் பார்த்தா போதுண்ணா. தலையா பேனர்ல பார்த்தா போதுண்ணா. பேனரு படத்துல பார்த்தாச்சுண்ணா, அவ்வளவுதானா. கிழிச்சாச்சுண்ணா, அவ்வளவுதானா. அது போதுண்ணா எங்களுக்கு, தெறிக்க விட்டாச்சுண்ணா. விடுறதில்ல, தெறிக்க விட்டாச்சு. தலை எப்படி கார்ல தெறிக்க விட்டாரோ அதே மாதிரி படத்துலயும் தெறிக்க விட்டாச்சு, அவ்வளவுதான். திருப்பியாச்சு எல்லாத்தையும், அவ்வளவுதானா.